ஒழுங்காக படி, ஒழுங்காக ஹோம்ஒர்க்கை பண்ணு, படிச்சுக்கிட்டே இரு, அப்போ தான் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அப்போ செம்மையாக எழுத முடியும். இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம வீட்லேயும் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல்லேயும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா டியூஷன் இருக்கும், இல்லைனா வந்து நம்மளுடைய ஸ்கூல்லேயே வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கிளாஸ் வைப்பாங்க, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படி மாங்கு நம்மளை படிக்க வைப்பாங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் படிக்கணும்னு தெரியும், எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட எப்படி படிக்கிறதுன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. சின்ன வயசில் நமக்கு என்ன படிக்கணும்னு தெரியும், ஆனால் அது எப்படி படிக்கிறது, எப்படி படித்தா நம்ம மைண்டில் வச்சுக்க முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு சப்ஜெக்ட் அவங்க கிளாஸில் நடத்தும் போது அப்போ வந்து பயங்கரமாக மைண்டில் இருக்க மாதிரி இருக்கும், செமையாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு மாதம் கழிச்சு கேட்டால் என்ன ஏதோ அதான் இங்கே வரைக்கும் வருது, ஏதோ இங்கே வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கான்செப்ட்லாம் மைண்டில் இருந்தாலுமே டக்கு ஞாபகத்துக்கே வராது. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் டைத்தில் நம்ம பயங்கரமாக இதாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு நினச்சோம், ஆனால் இப்போ எக்ஸாம் டைமில் எதுவுமே ஞாபகமே வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. அதுக்கான சொல்யூஷனாக தான் நம்ம படிக்கிறத எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, இல்லை வந்து நம்ம படிக்கிறது எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான விடை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஜென்ரலாக வந்து நான் நிறைய புக்ஸ் படிக்கும்போது நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில கோட்ஸ் இருக்கும், அந்த கோட்ஸை வந்து நான் ஹைலைட் பண்ணிகிட்டே வருவேன். ஹைலைட் பண்ண விஷயங்களை என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டரில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஷோவை வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி, ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணதே நான் ஒரு தடவை கேட்பேன், இல்லை நான் எடுத்து வச்சுருக்க நோட்ஸை வந்து ஒரு தடவை பார்ப்பேன். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பரவலான ஒரு நார்மலான டெக்னிக்கே தவிர, ஒரு எக்ஸாம்னு வரும்போதோ இல்லை வந்து நமக்கு இந்த கான்செப்ட்ஸோ இல்லை படிக்கிற விஷயங்களோ பயங்கரமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் போது இந்த மாதிரியான டெக்னிக்ஸை தாண்டி ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படிக்கிறதுல ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லை எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா முதல்ல 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ன படிக்கிறோமோ அதை பற்றின புரிதல். நம்பர் 2 வந்து ரிமெம்பரிங், அந்த படிச்சிருந்தோம் இல்லையா அது புரிஞ்சிருச்சு, அந்த ஞாபகத்தில் நிற்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விஷயம். 3வது ஃபோக்கஸ், அதாவது அந்த படிக்கும்போது எப்படி வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முதல் விஷயத்துக்கு போவோம், அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல். எப்படி புரிய வைக்கிறது, ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து 8 பீரியட் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து வெவ்வேறு கிளாஸஸ் இருக்கலாம், வெவ்வேறு கோர்சஸ் இருக்கலாம், எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஒரு சில கோர்ஸஸோ இல்லை ஒரு சில கோர்ஸஸில் இருக்கிற ஒரு சில சாப்டர்ஸ், ஒரு சில கான்செப்ட்ஸ் அதெல்லாம் மட்டும் நமக்கு டக்குன்னு மண்டையில் ஏறிடும். ஆனால் ஒரு சிலது நம்ம மண்டையில் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மண்டையில் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கிற விஷயங்கள் என்னென்னா நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். எந்த ஒரு கான்செப்டை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதோ அந்த கான்செப்ட் நம்ம பிரெயின் வந்து அழகாக ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் நான் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று பார்த்தேன். ஏன்னா ஜென்ரலாக என்கிட்ட வந்து எப்படி அனுப்பி நீங்கள் படிக்கிறதுல ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு 45 விஷயம் சொல்லுவேன். ஆனால் எது வந்து எந்த டெக்னிக் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், இது பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் அது கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்டருடைய ஒரு கிளாஸ் பார்த்தேன். எம்பிபிஎஸ் வந்து நம்மளை தாண்டி பல வருஷம் படிப்பாங்கல்ல. ஏன்னா நான்லாம் வந்து லைஃப்பில் எங்கேயோ வந்துட்டு இருக்கும்போது இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணால் இருமா காலேஜில் இருக்கேன் நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால இன்னுமா படிச்சுட்டு இருக்கேன், இன்னமும் அவருக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த மாதிரியான எனக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ அப்போ ஒரு டாக்டர் அப்படிங்கிறவங்க ரொம்ப காலமாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் அவங்க படிக்கிறது வெரைட்டிஸ் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கும், அது எல்லாமே அவங்க மண்டையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் வந்து ஸ்கில் ஷேரில் வந்து நான் பார்த்தேன். ஹவு டு ஸ்டடி ஃபார் எக்ஸாம்ஸ் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அது. ஸோ அந்த கிளாஸில் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ரிமெம்பர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த ஃபோக்கஸ்டாக எப்படி ஒரு ஒர்க்கை பண்ணுறது. ஏன்னா நிறைய நேரத்தில் படிக்கிறதுக்கு மூட் இருக்காது, அந்த மூட் இல்லாத நேரத்தில் எப்படி படிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஒரு கிளாஸில் வந்து ஆன்சர் இருந்தது. ஜென்ரலாக ஸ்கில் ஷேரில் நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி ஒரு யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கிளாஸஸில் ஆரம்பித்து இப்போ இவ்வளோ கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை எப்படி படித்தது ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இந்த கிளாஸஸ்லாம் வந்து எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி நீங்களும் என்ன மாதிரி வந்து உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி ஸ்கில் ஷேர் அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கில் ஷேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமாக ஆட் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இப்போது என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு புக் சம்மந்தமான ஸ்கில் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண முடியாது. சம்டைம்ஸ் எனக்கு ஃபினான்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மூட் இல்லாத போது ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ண மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படலாம். இல்லை இந்த மாதிரி நான் படித்தது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய கிளாஸஸ் வந்து ஸ்கில் ஷேரில் இருக்குது. அண்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து த புக் ஷோ மூலமாக வந்து ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1900 rupees நீங்கள் எக்கச்சக்கமான கிளாஸஸை வந்து நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதில்
முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தா ஒரு 160 ரூபீஸ் கிட்ட தான் வருது. 160 ரூபீஸ் நம்ம வீட்டில் வந்து டியூஷன் ஃபீஸ்லாம் கட்டணும்ல, அது வந்து ஒரு நாளைக்கான காசு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சீப்பஸ்ட் வேல, எக்கனாமிக் வேல வந்து நமக்கு தேவைப்படுற கிளாஸஸ் ஹை குவாலிட்டியில். ஏன்னா இதில் வந்து ஸ்டாஃப் பிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ஒரிஜினல்ஸ் நிறையா சர்ச் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து அத்தென்டிக்காக எக்ஸ்ட்ராவாக நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மில் வந்து கிளாஸஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த கிளாஸ்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளோட வீடியோஸ் இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணால் கேட்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குமே, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை இந்த ஸ்கில் ஷேரில் வந்து நீங்கள் ஏதாவது கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும், இல்லை ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி 30% ஆஃபரில் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எல்லாருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஓடி போய் அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் அந்த கிளாஸில் பார்த்த ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் இந்த ஃபேமேன்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு கான்செப்டை கற்றுக்குறீங்க அப்படின்னாலுமே அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்ல முடியுமா? ப்ராபப்ளி இப்போ மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் 5 வயசு குழந்தைக்கு புரியாது. பட் அது வந்து அப்படியே லிட்ரலாக வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்லணும்னு கிடையாது. ஆனால் இப்போ ஒரு எக்ஸ் ஆர் ஒய் கிட்ட அது சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின புரிதல் எனக்கு எவ்வளோ இருக்குது, அது வந்து என்னோட அம்மாக்கோ அப்பாக்கோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு நாலேஜ் இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தமா. ஸோ இதே கான்செப்டை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஒரு வாட் எவர் கான்செப்டாக இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம். அந்த கதையை போய் நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்டே சொல்லும்போது, எக்ஸாம்பிள் ஒரு பொய்யே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்து நான் டக்குன்னு கிளம்பி வரலான்னு பார்த்தேன், என்னோடய வண்டி பங்க்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு இதை ஒட்டி இங்கேருந்து கிளம்பி வந்தால் அப்போ பார்த்தா இந்த கேப் டிரைவர் வேறு என்கிட்ட கூகுள் பே இல்லை கேஷில் கொடுன்ட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, நீ வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அதை ஒட்டி தானே கொண்டு வந்தேன்னு சொன்னால் அப்புறம் எப்படி கேபில் இங்கே வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டான விஷயங்கள் நடக்குதா இல்லைங்கிறதுக்கு நல்ல ஒரு கேள்விகள் கேட்கும்போது அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டை பற்றி நம்ம படிக்கிறோம், ஒரு கான்செப்ட் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் நடுவில் நம்மளே கேள்வி கேட்டுக்கணுமா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் வைங்க. நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கேள்வியை மட்டும் நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ இப்போது ஏர்த்தை பற்றி ரொட்டேஷன் பற்றி படிக்கிறோம், இல்லை வந்து பிளானட்ஸ் பற்றி படிக்கிறோம், எத்தனை பிளானட் இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. இத்தனை பிளானட் இருக்குங்கிறது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேள்வியை மட்டும் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நோட்ஸை போய் பார்க்காம இந்த கொஸ்டினை போய் பாருங்கள். அந்த கொஸ்டினை போய் பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான விடை தெரியுதா அப்படிங்கும்போது உங்கள் பிரெயின் அது ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஸோ இவங்க சொல்கிற மெத்தட் படி என்ன அப்படின்னா, ஒரு கான்செப்டோ இல்லை வந்து புதுசாக நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நல்ல கேள்வி கேளுங்க. நம்ம பொதுவாக கிளாஸை மட்டும் இப்படி கவனிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பிரெயின் அப்படியே லைட்டாக தூங்கலாமா, சூப்பராக இருக்குது, சூப்பராக பேசுகிறாங்க அப்படிங்கிற இருக்கும். டக்குன்னு நம்மளோட சாரோ மேமோ வந்து உங்கள் பேர் சொன்னோடனே முழிச்சிடுவோம். அவ்வளோ நேரம் இந்த தூக்கம் ஒரு பேரை கேட்டுனே வந்து டபக்குன்னு முழிச்சிடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம பிரெயின் வந்து ரொம்ப நேரமாக பேசிவாக இருக்கும்போது தூங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தான் போகுமா. ஸோ கிளாஸுக்கு நடுவில் ஒரு கான்செப்ட் படிச்சிட்டிங்கன்னா அந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் இதை பற்றி நம்ம யோசிக்கும் போது கூட அந்த கேள்வியை வச்சு அது என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற நம்ம யோசிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் அந்த கான்செப்ட்ஸ்க்கான கேள்விகளை மட்டும் எழுதி வைங்க. இப்போ வந்து அது என்ன a plus b the whole square is equal to what அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை மட்டும் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் மைண்டுக்கு வேலை கொடுங்க. அந்த மைண்டுக்கு வேலை கொடுக்க தான் அவன் வந்து ஞாபகத்தில் வச்சுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கான நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து டைப்பிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டைப்பிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசில். ஸோ அதனால என்னால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும். எனக்கு சம்டைம்ஸ் வந்து அது செம ஜாலியாக வேறு இருக்கும். ஸோ அந்த கிளாஸை கவனிக்க நான் அப்புறம் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருப்பேன். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோட்ஸை வந்து ஜென்ரலாக நோட்ஸோ இல்லை வந்து மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கோ நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து பயங்கரமாக வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக டைப் பண்ண வரும். அங்கே கேட்க நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் மாதிரி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுவே அவங்க கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் கையால் நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா எழுதும்போது நம்ம டைப்பிங் ஸ்பீட் வரவே வராது. ஸோ நம்ம யோசிச்சு எழுதும்போது நம்ம பிரெயின் வந்து இது பெட்டராக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நோட்ஸ் இருக்கும்போது இந்த பக்கம் அதுக்கான கொஸ்டின்ஸ் எழுதி வைங்கன்னு. அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, கார்னல் நோட் டேக்கிங் சிஸ்டமா. அதுனா என்னென்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கும், இந்த பக்கம் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரீகால் பண்ணணும் இல்லை வந்து அந்த நோட்ஸ் வந்து மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா எழுத்தோன்னே நோட்ஸ் பக்கம் பார்க்காம இந்த பக்கம் இருக்கிற அந்த கேள்விகளை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா அந்த கேள்விகளை பார்த்தோன்னே உங்கள் மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். இது என்னது, இதை பற்றி கேட்குற அப்படிங்கிற மாதிரி அது யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா உங்கள் பிரெயின் ஆக்டிவாக அது இன்வால்வ் ஆகும்போது பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பயங்கரமான ரிமெம்பரன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும்.
படிக்கணும். இது ஏன் நமக்கு முதல்ல இம்பார்ட்டண்ட்? இது A + B இது A + B ஹோல் ஸ்கொயர் வந்து ஏங்க என் வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு தெரியாமல் அதை நான் ப்ராப்பராக படிப்பேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஹியூமன் மைண்டுக்கு வந்து இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவன் பெட்டராக வந்து ஞாபகம் வச்சுக்குவான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய சிலபஸோ இல்லை வந்து உங்களுடைய கோர்ஸோ எதை நீங்கள் படிக்கிறீங்களோ அதை அதோட ஃபுல் சிலபஸ் என்னன்னு பாருங்கள். இப்போ நான் ஹியூமன் பாடியை பற்றி படிக்கிறேன். ஹியூமன் பாடியில் இங்கே ஹார்ட் இருக்குது, ஹார்ட்டுக்குள்ளே இந்த வென்ட்ரிக்கல் இருக்குது, இந்த வென்ட்ரிக்கலில் இது இருக்குது, இதில் ஒரு ப்ராப்ளம் ஆனால் இது நடக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னா, நான் இதை படித்தா இதை புரிஞ்சுக்கலாம், இதை படித்தா இதை புரிஞ்சுக்கலாம், இதை படித்தா என் கெமிஸ்ட்ரியே புரிஞ்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி அது ஃபுல் பிக்சர் கிடைக்கும் போது நம்மளால் பெட்டராக அதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட புரிதலும் பெட்டராக இருக்கும். நான் ஏன் இதை படிக்கிறேங்கிறதுக்கு ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சதுன்னா பெட்டராக படிப்பேன். இன்னொன்று, முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபேமேன்ஸ் டெக்னிக், நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அவங்க ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்பாங்களா, அந்த 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்ததை உங்களால் ஒரு 4 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத முடியுமா, அதை எழுத முடியுமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியுமா, அப்படின்னா தான் அந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை நீங்கள் படித்ததை எனக்கு புரிஞ்சிச்சுங்க, எனக்கு சொல்ல தெரில அப்படின்னீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு என்ன புரியுதோ அது வெளியில் சொல்ல தெரில அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இன்னும் கிடைக்கல. ஸோ அந்த கான்செப்ட்டில் நிறைய விஷயம் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. அந்த டவுட்லாம் ஃபில் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த கான்செப்டை பெட்டராக இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ என்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் படித்த விஷயத்தை எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, நீங்களும் அதுக்கான கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 5 வயசு குழந்தைக்கோ இல்லை எனக்கோ வந்து பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம், நோட்ஸை பார்த்து படிக்க மாட்டோம், அந்த கொஸ்டின்ஸ் வச்சுருப்போம். அந்த கொஸ்டினை கேட்கும்போது பிரெயின் வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரானே, அது என்ன தெரியுமா படித்தேன், அந்த A + B இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து எடுத்து வரும்போது அவன் நல்லா பதிஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்களை யார் லீட் பண்ண முடியுமோ அவங்க அந்த இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம எதுக்காக இந்த குரூப் ஸ்டடியை பிளான் பண்ண மாதிரி நடக்கும். இல்லைனா குரூப் இருக்கும், ஸ்டடி இருக்காது. நான் ஒரு கான்செப்ட் படிப்பேன், என் ஃப்ரெண்டு ஒரு கான்செப்ட் படிப்பாங்க. ஸோ நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் கால் பண்ணி இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவங்க அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த டெக்னிக் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா ஸோ இதே மாதிரி த புக் ஷோ நம்ம நிறைய புக் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க, இப்போ மறந்துருக்கலாம். ஸோ அந்த ஃபர்கெட்டிங் கர்வ் படி நீங்கள் அடிக்கடி மறுபடியும் போய் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். செல்ஃபிஷா. பட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜே அனந்தி என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குட் ரீட்ஸில் இந்த புக்கெலாம் படிச்சு முடிச்சிட்டேன், பட் நான் ஆசைப்படுறேன் படிச்சுட்டே இருக்கேங்க ரொம்ப நாளாக அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். அங்கே இன்னும் நீங்கள் நிறைய புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. த புக் ஷோவில் நிறைய புக் ரிவ்யூஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே கேட்டுகிட்டே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா என்கிட்ட நீங்கள் எதாவது ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகே, பாய்.